அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "அறிவினான் ஆகுவது உண்டோ? பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக் கடை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால், பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ?" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவர்களுடைய துன்பம், மற்ற உயிர்களுடைய துன்பத்த நம்மளுடைய துன்பம் போல கருதி அதை காப்பாத்தணும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரார். திருக்குறளின் 315 அதிகாரம் இன்னா செய்யாமை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிளானிங் கமிஷன் ஒரு 4 ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 எம்ப்ளாய்மென்ட்ட பேஸ் பண்ணி, ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மென்ட்ட பேஸ் பண்ணி. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய வாகன உற்பத்தி துறையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஆட்டோமேட்டிவ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட். அடுத்து நம்மளுடைய நாலேட்ஜ் எக்கானமி எப்படி இருக்க போகுது? அறிவுசார் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஸ்டிஜி கோல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு விஷன் பேஸ் பண்ணி ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊரக பகுதிகள்ல, கிராமப்புறங்கள்ல வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பொதுவாவே அக்ரிகல்ச்சர பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப எக்கனாமிக் சர்வே டேட்டா படி பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் மட்டுமே ஒரு 41% வேலை வாய்ப்புகள வந்து குடுக்குது. சரிங்களா? அப்படி இருக்கப்ப இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நமக்கு அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மக்கள் வந்து அத ஏற்கறதில்ல அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர தாண்டி வேற செக்டார நோக்கி மக்கள் வந்து வேலைய தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேளாண் சாராத வேலைகள நோக்கி தான் மக்கள் வந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதப்படி பார்க்கிறப்ப நமக்கு 2012ல இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வேளாண் சார்ந்த வேலை வாய்ப்புகள்ல ஒரு 20% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சரிங்களா? 20% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. எல்லாருமே ஃபார்ம் ஜாப்ஸ விட்டுட்டு நான் ஃபார்ம் ஜாப்ஸ நோக்கி தான் போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதிலும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் தான் இந்த ஒரு மாற்றத்திற்கு காரணமாக இருக்கார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இளம் சமுதாயத்தினர் 15லிருந்து 34 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் தான் ஃபார்ம் ஜாப்ஸ விட்டுட்டு நான் ஃபார்ம் ஜாப்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைரக்ட் ரிலேஷனா நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, நமக்கு எஜுகேஷன் லெவல் இன்கிரீஸ் ஆக நமக்கு வேளாண் சார்ந்த தொழில்கள்ல மக்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாரி எஜுகேஷன் இன்கிரீஸ் ஆக வேளாண் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய மக்களின் எண்ணிக்கை கம்மியாகுது. சரிங்களா? இதனால அக்ரிகல்ச்சர் வொர்க் பண்றதுக்குன்னு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சரியா? இப்போ அ இப்போ ஒருத்தர் வந்து ஒண்ணுமே படிக்கல அப்படிங்கிறப்ப விவசாயம் சார்ந்த தொழில்கள பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு படிச்சவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க், மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் அந்த மாரி போலாம். நல்ல டிகிரிலாம் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் செக்டார நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இன்னமும் அக்ரி யூனிவர்சிட்டில படிச்சுட்டு வரக்கூடிய ஆட்களும், அக்ரிகல்ச்சர்ல வேலைக்கு போறாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு ரேட்டுமே வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப, நமக்கு வேளாண் சார்ந்த தொழில்கள்ல மக்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறது தான் இங்க குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 75% அதிகமான ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், பெண்கள் வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஒரு மேனுஃபேக்சரிங் அந்த மாரியான வேலைகள நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத தான் இங்க குடுத்துருக்காங்க. அடுத்து வாகன உற்பத்தி சார்ந்து பார்க்குறப்ப, நம்ம அதிகமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிளஸ்டர்ஸ வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிளஸ்டர்ஸ வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே தமிழ்நாடோட அந்த விஷன் ஃபார் எஸ்டிஜி அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, நமக்கு ஒவ்வொரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதேமாரி அறிவுசார் பொருளாதாரத்த பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நெறையா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மாரி முக்கியமான விஷயங்கள பத்தின ஒரு அறிக்கைய யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கேரளா வந்தது. கேரளம் வந்தது உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி இரினா சரியா? எம்எஸ்சி இரினா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 399 மீட்டர் வந்து இருக்கும். அ கம்பேரிட்டிவ்லி சொல்லணும்னா, ஒரு 4 ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸ் தான் இந்த கப்பலோட சைஸ் அப்படிங்கிறது கேரள அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே. 4 ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸ் தான் இந்த கப்பலோட சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னா, விளிங்கம்ல இருக்கு. போன மாசம் நம்மளுடைய பிரதமர் இந்த துறைமுகத்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? விளிங்கம் போர்ட் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம். ஓகேங்களா? டீப் வாட்டர் ஆ டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க தான் விளிங்கம்ல இருக்கு. அங்க தான் இந்த கப்பல் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா, விளிங்கம்ல இருக்கு அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ராவா ஸ்டாட்டிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.